ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் பார்த்துலாமா? ஸ்டார்டிங்லேயே 1 இயர்க்கு முன்னாடின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம டீன் இருக்கான் இல்லையா, அவன் டூவாவை ஏதோ ஒரு கிளப்பு மாதிரி கூட்டிட்டு வரானா. அங்கே என்னன்னா கூத்தும் கும்மாளமா இருக்கானுங்க. உள்ளே வரும்போதே டூனுக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்க டேமுமே, நீ சிங்கிளாக இருக்கலடா, வா இங்கே யாராவது கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வரானா. அங்கே வந்து ஏற்கனவே ஜாக் நின்றுட்டு இருக்கான். அவன் கூட தான் போஸ் இருக்கான். போன எபிசோட்ல வந்து புதுசா என்ட்ரி ஆனால வந்ததுமே டுவா வேற முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா இல்லையா. ஸோ இவங்க 2 பேர் கதை தான் இதுல சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்குது. வந்ததும் ஜாக் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு டீனு, அது அவனோட ஃப்ரெண்டு டுவான்ட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு. இவன் வந்து போஸ் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா, நல்ல ஒரு போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த டீனுமே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கடா, நாங்க அந்த பக்கம் போய் சரக்கு குடிச்சிட்டு வரோன்ட்டு அந்த பக்கம் போக, அப்படித்தான் வந்து போஸும் டுவாவும் வந்து சேர்ந்திருப்பாங்க போல இருக்குது. ஜாக் வந்து ஒரு நல்ல பர்சன் இல்லையா, ஸோ அவனோட ஃப்ரெண்டு நல்லவனா தான் இருப்பான்ட்டு இந்த டுவாவுமே அவன் கூட சேர்ந்திருப்பான். 2 பேருக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டுவா படுத்துட்டு இருக்கானா, இந்த போஸ் நல்லா இருக்கு, அப்படியே நான் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டுவாவுமே, எல்லார் கூட இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு போட்டோ தான் எடுப்பியா நீ அப்படின்னு கேட்க, அப்படிலாம் யார் கூட நான் பண்ணதில்ல, நீ என்னமோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியலன்ட்டு அவன் படுத்திருக்கிற போஸுக்கு நல்லா இருக்குன்ட்டு ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே 2 பேருக்குள்ளேயும் லவ் தொடர்ந்து இருக்கு போல இருக்கு. ஆனா எதனால பிரேக்கப் ஆச்சுன்றது காட்டல. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. எல்லாருமே இந்த டிராமாக்கு செலக்ட் ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ யாரெல்லாம் ஆக்டர், யாரெல்லாம் காஸ்டியூம் டிசைனர், யார் டிசைனர், யார் அக்கௌண்ட், யார் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர்ன்ட்டு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னா இந்த போஸ் தான். அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த போஸ் மட்டும் இந்த டுவாவோட ட்ரெஸ் வந்து கலைஞ்சிருக்குன்ட்டு வேணும்னே வந்து அவன் மட்டும் சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாவுமே இந்த டுவா எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் காஸ்டியூம் டிசைனர். இந்த டேமுமே வந்து கேட்குறான், அவன் திரும்ப வந்ததுலையோ இல்லை அவனை நீ திரும்ப பார்த்ததுலையோ உனக்கு ஏதாவது பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, அதுக்கு டுவாவுமே நீ அதை பற்றிலாம் நினைக்காதன்ட்டு ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டு இருக்கானா. அதுக்கு டேமுமே அவன் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, நீ தானே அந்த நைட்டு அவனை பார்க்கறதுக்காக என்னை கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்ல, ஆமா அது என்னோட தப்பு தான், இருந்தாலும் நீ அவன் கூட போயிருக்க கூடாது, அதுக்கு நான் ஒன்றும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு டுவாவுமே, இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்லாம் மாட்டி விடுறேன், போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறானா. இருந்தாலுமே இந்த டேமுமே, சரி பழச மறக்கணும் அப்படின்னா புதுசா எதையாவது நம்ம தேடி தான் ஆகணும். இந்த பாரு உன்னோட புதுசு ஆளு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அர்னால்டு வந்துட்டு இருக்கான் திரும்ப அடுத்த காஸ்டியூமை போடுறதுக்காக. இவனுமே திரும்பவும் சொல்றான், அந்த கிஸ்ஸ பத்தி இப்பயாவது பேசுங்க, அவனுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தி விடு அப்படின்னு டேமுமே சொல்ல, டுவோமே அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்ல, இப்ப பேசினாதான் உண்டு தனியா வரான் அப்படின்ட்டு இவனை ஏத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கானா. அர்னால்டுமே வந்து வேற ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு அப்படியே சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த டுவோமே ஐயோ பாக்குறானே, இதை பத்தி இப்ப கேட்கலாமே கேட்க வேணாமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி எச்சியெல்லாம் விழுங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறானே. அன்னைக்கு நம்ம குடிச்சிருக்கும் போது கிஸ் பண்ணோம்ல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, இந்த அர்னால்டு என்னன்னா, அன்னைக்கு நம்ம குடிச்சிருந்தோம்டா, அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே இல்ல எனக்கு, அத பத்திலாம் நீ அதிகமா ஓவர் திங்க்லாம் பண்ணாத அப்படின்றான். டுவாக்குலாம் பொசுக்குன்னு ஆயிடுச்சு. என்னது ஓவர் திங்கா? சரி, சரி, நான் அத பத்திலாம் ஒண்ணும் நெனைக்கல. அது ஒரு ஜஸ்ட் கிஸ் தானே. அத நீ வந்து ட்ராமால லவ் சீனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. உனக்கும் கொஞ்சம் நர்வஸ் இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாரி வருத்தமா சொல்லி அனுப்புறான். அப்படியே கட் பண்ணா இந்த ரஃபியும் டீனும் பாத்துக்கிற மாரி ஆயிடுச்சா. இந்த டீன் சும்மா இல்லாம, எப்படியோ இந்த ட்ராமாக்குள்ள நுழைஞ்சிட்டல அப்படின்னு கேட்க, வேற என்ன பண்ணுது? ஜாக் என்கிட்ட வந்து சாரி கேட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் வந்து உன்கிட்ட சாரி கேட்டானாக்கும் அப்படின்ட்டு டீனு சொல்ல, அப்புறம் என்னவா, நீ அவன்கிட்ட போய் படுத்துட்டு வந்துட்டு எப்படியோ இந்த ரோலை வாங்கிட்டல, உன்னை விட நான் ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீனுக்குலாம் வருது பாருங்க கோவம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான், இருந்தாலுமே நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம், நீ நடுவில் வந்து நுழையாத அப்படின்னு அப்படின்ட்டு ரஃபியை பார்த்து முறைச்சிட்டே இருக்க. அப்ப டம்மியுமே, சும்மா நின்று இங்கே பேசிட்டு இருக்காதீங்க, போங்க செட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறானா. 2 பேரும் வந்து அப்பயும் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த டீனுமே, மறந்துடாத ஜாக் ஜஸ்ட் உன்னை ஒரு சப்போர்ட்டிங் ரோலுக்காக மட்டும்தான் போட்டிருக்கான், ஓவரா துள்ளாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ரஃபியுமே, நீனும் ஓவரா துள்ளாத, ஒரு நாளைக்கு இல்லைன்னா கண்டிப்பா பாரு, ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, டீன், அதுக்கு டீன் எல்லாம் உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்னை தொடக்கூட முடியாது அப்படின்ட்டு சொல்ல, அப்படியே ரஃபியெல்லாம் பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அர்னால்டுமே அங்கே வந்துட்டா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அப்படியே கட் பண்ணா இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்களா, அதில் ரஃபிக்கு ஃபுல்லாக சீ ஃபுட்டாக வந்திருக்குதா, சாப்பிடாம அதையே அப்படியே பார்த்துட்டே இருக்க. அப்போ ரூம் தான் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு சீ ஃபுட்டு ஒத்துக்காது, அலர்ஜி அப்படின்னு சொல்ல, அவன் கையில் சிக்கன் இருந்திருக்கும் போல இருக்குது, அதை எடுத்துட்டு நீ இதை வேணா சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்க, இவனுமே இல்லை நான் வேணா ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ சீ ஃபுட் எதையாவது சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ரஃபியுமே, நீ பேசுறதுல ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த ரோமுமே, நீ ஏன் தான் இந்த மாதிரி கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலையோ தெரியல எனக்கும்,
இது வெறும் ஃபுட்டு தான். சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் இருந்த ரஃபியுமே போறானா, ரோமுக்கு ரஃபி ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆனா இந்த ரஃபி ஜாக்குன்னு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். இருந்தாலுமே இந்த ரோமு விட மாட்டானே. பின்னாடியே போய் அவன் எங்க சாப்பிட்டுட்டு இருக்கானோ, அவனுமே பின்னாடியே போக, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுச்சுன்னா, நம்ம 2 பேரும் ஸ்விம்மிங் பண்ண போலாமா? அப்படின்னு கேட்க, அதுக்கு ரஃபியுமே எல்லா விஷயத்துக்கும் என்ன ஏன் கூப்பிட்டுட்டு இருக்கன்ட்டு சலிச்சுக்கிறானா. அதுக்கு ரோமுமே, "நாம ஏற்கனவே 1 நாள் நைட்டு இல்ல 2 நாள் நைட்டு நம்ம சேர்ந்துட்டோம்ல" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே ஒரு மாரி மொறைக்கிறானா. சரி நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான்டா கூப்பிடுறேன். ஸ்விம்மிங் தானடா கூப்பிடுறேன். வந்தா என்னன்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே சரி ஷூட் முடிஞ்சிருச்சுன்னா, எனக்கு அப்ப டைம்ல மூடு இருந்துச்சுன்னா நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஜாக்குமே தனியா நின்னுட்டு இருக்க, அப்ப இந்த டீனுமே வந்து எதுக்கு இந்த போஸ ஒர்க்குக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்குமே ஏன் என்னாச்சு? அவன் நம்மளுக்கு ஹெல்ப் தானே பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டேமுமே ஏன் டுவாவுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை உனக்கு தெரியாதா? அவன் என்ன பிளான் போட்டு வந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஜாக்குக்கு ஞாபகமே வருது. அச்சச்சோ! ஆமால்ல அப்படின்ட்டு. அதுக்கு டீனுமே, சரி இந்த ஷூட் முடிச்சவனே அவன வெளிய சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அது என்னால முடியாது. நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்பான்சர் இல்ல. அவன் நம்மளுக்கு ஹெல்ப் தானே பண்ண வந்திருக்கான். வேணும்னா இது செய்யலாம். நான் வேணா போஸ பார்த்துக்கிறேன். நீ வேணா டுவா பார்த்துக்கோ. 2 பேரும் சேர விடாம வேணா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீனுமே, சரி நான் டுவாவ பார்த்துக்கிறேன்ட்டு அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வந்து, அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்க, என்னாத்துக்கு அப்படின்னு ஜாக் கேட்க, அது ஒண்ணும் இல்ல என்னோட பர்ஸ உன் வீட்லயே விட்டுட்டேனா, ஸோ நான் அது எடுக்க வரேன் அப்படின்னு டீன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே கொண்டு வந்து கொடுக்குறேன்ட்டு ஜாக்கும் சொல்ல, அதுக்கு டீன் எல்லாம் உனக்கு வேணுன்றத போது மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கோ, அப்படியே நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கான்ட்டு திட்டி விட்டுட்டு போறான். அப்படியே கட் பண்ணி நம்ம டூவாவுமே ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, அங்கே வந்துட்டான் இந்த போஸ். வந்ததும் உன்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, இவனுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமேன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்பயுமே இந்த போஸ் விடுற மாதிரி தெரியல. என் மேல நீ என்ன கோமா இருக்கியான்னு கேட்க, இல்லையே நான் ஏன் உன் மேல கோவமா இருக்கணும் டுவாவும் சொல்ல, அப்பயும் விடலையே இந்த போஸ். நீ என்னமோ என் மேல கோவமா இருக்கான்னு நினைச்ச, என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அந்த பார்ல நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்ல, இந்த டுவாக்கெல்லாம் லைட்டா கோவம் வருது. இப்ப என்னவா ஏன் பழசெல்லாம் கிளறிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு இந்த போஸுமே நீ அப்பனா யாரையாவது புதுசா பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்க, இவன் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லாம அங்கிருந்து கிளம்ப போறானா. அப்பயுமே இந்த போஸ் அவனை தடுத்து நிறுத்தி, நம்ம 2 பேரும் இருந்த பழசு எல்லாத்தையும் மறந்துடு, திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்காக தான் நான் வந்திருக்கேன், உனக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். டுவாக்கெல்லாம் படபடன்னு ஆகுது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு பார்க்குறான். அப்படியே கட் பண்ணா ரோம கேட்டுக்கிட்ட மாதிரி ரஃபியுமே ஸ்விம்மிங் பண்ண வந்துட்டான். அப்ப அந்த இடத்துல பாஸ் அப்படின்றவன், என்ன ரோம் உன்னை பார்க்கவே முடியல, என் பர்த்டே பார்ட்டிக்கு உன்னை புக் பண்ணலாம்னு நினைச்சா உன்னை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோமுமே நான் இப்போ ஃபைனல் இயர் சார், அதனால தான் எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். சரி ஓகே என்னைக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, இன்னைக்கு நைட்டு தான் நீ கண்டிப்பா வர. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அவங்க வேற என்னோட கிளைண்ட் எல்லாம் கூப்பிட சொன்னாங்க. அவன் பேரு டீன் அப்படின்னு சொல்ல, ரஃபீலா என்னது டீனா அப்படின்னு டக்குன்னு பார்க்குறான். ரோமெல்லாம் அப்படியே மழுப்புற மாதிரி, அவனை எனக்கு மறந்துருச்சு, அவன் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுல அந்த பாஸ் வேற சும்மா இல்லாம, அவன் திரும்ப ஒர்க் பண்றான்னா சொல்லு, என்னோட கிளைண்ட் எல்லாம் அவன் தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, அவனை எங்கேயாவது பாத்தீன்னா கண்டிப்பா திரும்ப வர சொல்லு, எப்பயுமே அவனுக்கு வெல்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த ரோமெல்லாம் ஐயோ அந்த பேரை இவன் முன்னாடி சொல்லிட்டானே, சரி போலாம் வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். இந்த ரஃபியுமே பார்க்குறான், இவன் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், யார் அந்த டீனு, ஒருவேளை நம்ம டீனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறானா. ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வேணும்னே இந்த ரஃபி ரோமை வந்து அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து ஒராசிக்கிட்டே நின்றுட்டே இருக்க, ரோமுமே சொல்றான், என்னடா பண்ணிட்டு இருக்க பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே ஏன் பப்ளிக் பிளேஸ்ல இப்படிலாம் பண்ணக்கூடாதான்ட்டு அவனை டச் பண்ணி பேசிட்டு இருக்க, அப்புறம் என்ன நீ ஹோஸ்டிங் வேலையெல்லாம் பண்றியா, டிஜே விட்டுட்டியா அப்படின்னு கேட்க, ஹோஸ்டிங்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வரக்கூடிய கிளைண்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொடுக்கறது, அவங்க கூட உட்காந்து ஜாலியாக பேசுறது, கம்ஃபர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு தானா. அதுக்கு ரோமுமே நான் அதெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் டிஜே தான் பண்றேன்னு சொல்ல, அப்புறம் என்ன என்னமோ டீனுன்னு சொல்லி அந்த ஆளு பேசிட்டு போனா, அது யாரு அப்படின்ட்டு ரஃபியுமே கேட்க, அதுக்கு ரோமுமே அது யாருன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய ஆளுகளா வந்து டிஜேக்காக என்னை புக் பண்ணுவாங்க, ஸோ நான் வந்து அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்றது மாதிரி நான் போய் சாங்லாம் போட்டுடுவேன், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே அப்ப நீ யாரு என்னன்னு சொல்ல மாட்ட, அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டல அப்படின்னு விலகி போக, அதுக்கு ரோமுமே சரி நீனே வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ, அந்த பார்ட்டிக்கு நீனும் கலந்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா மலையோட மலையா டுவாவும் அர்னால்டும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. டுவாவோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுக்காக அர்னால்டுமே ஹெல்ப் பண்ணியிருக்கானா. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே டுவா உம்முன்னே இருக்க. அர்னால்டுமே கேட்குறான், என்ன நீ காலையிலேருந்து பார்க்குற, நீ என்ன உம்முன்னே இருக்க அப்படின்னு கேட்க, அது ஜஸ்ட் டயர்டு தான்டா வேற ஒன்றும் இல்லைன்ட்டு டுவாவுமே சொல்ல, அதுக்கு இவனுமே அப்படியா பார்த்தா ஒன்று அப்படி தெரியல, அப்பாடி பயங்கரமாக மழை பெய்யுது, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு டுவாவுமே நீ ஏன் போகணும், இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல, வேணும்னா மழை நின்னதுக்கு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜாக்குமே போஸை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அப்புறம்
எப்படிடா நியூயார்க்ல இருக்கிற? உனக்கு யாராவது ஆள் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்க, "எங்கடா எல்லாம் ஒன் நைட் ஸ்டாண்டா வரவனுங்கலாம் அவனுங்களோட பெருமைய பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு எதுவுமே செட் ஆகல" அப்படின்னு போஸும் சொல்ல, அதுக்கு ஜாக்குமே, "ஆமா நீ எதுக்கு திரும்பவும் தாய்லாந்து வந்த? என்ன விஷயமா வந்திருக்கன்னு?" கேட்க, "எதுக்கு வந்தேன்னா, எனக்கு இந்த இடத்துல தான் பிடிச்சிருக்குது. எனக்கு இங்க தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் நான் இங்க வந்து உனக்கு பிடிக்கலையான்னு?" கேட்க, "அப்படிலாம் ஒண்ணுடா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ட்டு" ஜாக்கு சொல்றானா. அதுக்கு இந்த போஸுமே, "என்ன நீ திரும்பவும் டீன் கூட சேர்ந்துட்டியான்னு?" கேட்க, "இல்ல ஜஸ்ட் ஒர்க்குக்காக மட்டும் தான் சேர்ந்திருக்கேன்னு" சொல்ல, "யாருடா எக்ஸ் கூட திரும்பவும் ஒர்க்குக்காக சேருவாங்க? எனக்கு என்னமோ அப்படி தெரியலடாப்பான்ட்டு" போஸும் சொல்ல, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா டீனு கிட்ட இருந்து ஜாக்குக்குமே ஃபோன் வர, போஸ் எல்லாம் இதுதான் ஒண்ணும் சேரலையாக்கும்" அப்படின்னு கிண்டல் பண்றான். ஜாக்குக்கெல்லாம், "கடவுளே! இந்த நேரம் பார்த்தா இவன் ஃபோன் பண்ணணுமா?" அப்படின்ட்டு எடுத்தும் பேசுறான். அவன் என்னன்னா அந்த பக்கம் இருந்துட்டு, "என்னது உன்னோட டோரோட பாஸ்வேர்ட மாத்திட்டியான்னு?" கேட்க, "உனக்கு எதுக்கு இப்ப? என் வீட்டு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்க, அதுக்கு அவனுமே, "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வை ஃபோனுன்ட்டு" கட் பண்ணிட்டான் ஜாக்குமே. அப்படியே இந்த பக்கம் இந்த டீனுமே ஜாக்கோட ரூம்குள்ள எப்படியாவது போயிடணுன்ட்டு கீழ ஆஃபீஸ்ல வந்து கதறிட்டு இருக்கான். "ஜாக் உள்ள தான் இருக்கான்னு நெனைக்கிறேன். என்னோட ஃபோன கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு" சொல்ல, அதுக்கு கீழ இருக்கிறவங்களும், "அதெல்லாம் எங்களால ஓப்பன் பண்ண முடியாது சார். அவங்களோட அனுமதி இல்லாம அவங்க ரூம நாங்கலாம் திறக்கக்கூடாது சார்ன்னு" சொல்ல, "இல்ல நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவன் உள்ள தான் இருக்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க" அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறானா. இவனுமே, சரி உள்ள ஏதோ நடக்குது போல இருக்குது. இவருமே அடிக்கடி அடிக்கடி வந்திருக்கிறாரு போல இருக்குன்ட்டு இவனுமே வந்து ஓப்பன் பண்றான். இந்த டீன மட்டும் அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கிறானா. இவனும் வெளிய நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க, டீன் திரும்பவும் வந்து, "உள்ள ஜாக் நல்லா தான் இருக்கான். குடிச்சிட்டு தூங்கிட்டான் போல இருக்கு. அதனால தான் என்னோட ஃபோன அட்டெண்ட் பண்ணலன்னு" சொல்ல, "சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சார்?" அப்படின்ட்டு இவனுமே கேட்குறானா. "இல்ல, இல்ல தேவையில்ல. நானே பார்த்துக்கிறேன். நீங்க போங்க" அப்படின்ட்டு இவன் க்ளோஸ் பண்ணிடுறான். பயங்கரமான ஆக்டிங்கா இருக்குப்பா. இப்ப தெரியுதா ஜாக் எதுக்கு இவன செலக்ட் பண்ணியிருக்கான்ட்டு. அந்த வீட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக இவ்ளோ பெரிய டிராமா. இவனுமே வீட்டுக்குள்ள வந்ததும் அங்க இங்க எல்லாம் கலைஞ்சு கிடக்குதா. இவன் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன டேக் மாரி பார்க்குறானா, அதுல மறுவாழ்வு மையம் அப்படின்னு எழுதியிருக்குது. அத பார்த்ததும் ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, ஜாக்குமே வந்துட்டான் அவன் வீட்டுக்கு. இவன் வந்ததும் டீன் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு, "நீ ஏன்டா உள்ள வந்த?" அப்படின்னு கேட்க, "ஏன் நான் வரக்கூடாதா? நான் வந்தா நீ ஏதாவது மறைச்சு வச்சிருக்கிறத நான் பார்த்துருவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு அந்த டேக் எடுத்து காட்ட, ஜாக்னால ஒன்றும் சொல்ல முடியல. "என்னது இது?" அப்படின்னு கேட்க, "உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு" ஜாக்குன்னு சொல்ல, "நீ எதுக்கு மறுவாழ்வு மையமெல்லாம் போயிருக்க? உனக்கு என்னாச்சு? அப்பனா அதிகமான ஆல்கஹால் குடிச்சிட்டியா? அதனால தான் அங்க போனியான்னு?" கேட்க, அதுக்கு ஜாக்கெல்லாம், "உனக்கு என்னப்பா என் மேல அக்கறைன்னு?" கேட்க, "ஏன் நான் உன் மேல அக்கறை வச்சுக்க கூடாதா? என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, "ஆமா எல்லாமே உன்னால தான் அந்த மறுவாழ்வு மையம் நான் போனேன். ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன். போதுமா வெளியே கிளம்புன்ட்டு" ஜாக் சொல்ல, அதுக்கு டீனுமே, "எத்தனை நாளா தான் இது மாதிரிலாம் மறைச்சு வச்சுட்டே இருக்க போறிய? நான் ஜஸ்ட் ஒர்க்குக்காக தானே போனேன். வேற எதுவுமே எனக்குள்ள நடக்கல" அப்படின்னு சொல்றானா. எதை பத்தி சொல்றான், என்ன சொல்றான்றது தெரியல நம்மளுக்கு. அதுக்கு ஜாக்குமே, "நிறுத்தறியா? நான் எதை பத்தி இப்ப நான் கேட்கவே இல்லையே. ஏன் தேவையில்லாம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க? வெளிய போ" அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீனுமே, "நான் போக மாட்டேன்னு" சொல்ல, ஜாக்குமே, "நீ வெளிய போ" அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல ஜாக்குக்கெல்லாம் கோவம் வந்து டீன தூக்கிட்டே போய் வெளிய தூக்கி போட்டுட்டான். 2 பேருக்குள்ளயும் எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்றது முழுசா சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. இந்த ஜாக் தான் பேசிக்கிறான், "அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அத நான் நினைச்சு பார்க்கணும்னு ஆசைப்படல" அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா? அதனால அர்னால்டு டுவா வீட்லயே செட்டில் ஆயிட்டான். உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க, வெளிய காலிங் பெல் அடிக்குதா. டீனு தான் வந்துட்டான்னு போய் பார்த்தா, இந்த போஸ் வந்திருக்கான். டுவாக்குலாம் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. திறந்து விட்டுட்டு, "என்னவா? ஏன் இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "ஆமா உன்ன தான் சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன்." இந்த அர்னால்டு வேற பார்த்துட்டானா, "டேய் போஸ் என்னடா இங்க?" அப்படின்னு கேட்க, இந்த போஸுமே போய், "அர்னால்ட் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்க, "ஜஸ்ட் ரெயின் வந்துட்டு இருந்ததுடா, உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்கோன்னு" சொல்ல, நானுமே உட்காந்து பார்க்கறேன்ட்டு நடுவுல போய் உட்காந்துக்கிறான். இந்த டுவாக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. தலையத்தேன்னு போய் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க, இந்த போஸுமே, "அர்னால்ட் நீ பார்க்க ரொம்ப அழகா மாடல் மாரி இருக்கியே. கரெக்ட்டா அந்த ரோம் கேரக்டருக்கு நீ தான் சூட் ஆகுறன்னு" சொல்ல, "எனக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லாத. டுவாக்கு தான் சொல்லணும். அவனோட காஸ்டியூம்ல தான் நான் அவ்வளோ அழகா தெரியிறேன்னு" சொல்ல, அப்ப இந்த போஸுமே அப்படியே பிட்டு பிட்டா போட்டுட்டே இருக்கா. "உன்னை பார்த்தா பெரிய மாடல் மாரி இருக்கு. நியூயார்க்ல சில பேர் உன்ன மாரி தான் இருப்பாங்கன்னு" சொல்ல, "நீ என்னதான் ஜாப் பார்க்குறன்ட்டு" அர்னால்டுமே கேட்க, "இந்த மாரி தான் ஜாப் பார்க்குறேன்" அப்படின்ட்டு சில ஃபோட்டோவ எடுத்து காட்டுறானா. "அப்படியே நீ எனக்கு கொஞ்சம் மாடலா வரியா?" அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாம டுவாவ அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வான்ட்டு எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கானா. இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கா அர்னால்டுமே. டுவா இவன் இருக்கும்போது மட்டும் ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது அவனுக்குமே தெரியுதா. அப்படியே கட் பண்ணி ரூமுமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க அந்த போஸ் பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அதுக்கு தான் வந்திருக்கான். கூடவே ரஃபியுமே வந்திருக்கான். எப்படியோ ரூம கரெக்ட் பண்ணி அந்த பார்ட்டி வரைக்கும் வந்துட்டான் போல. அப்ப அந்த ரஃபியுமே கேட்குறேன், "ஏன் இந்த மாரி பார்ட்டிக்குலாம் நீ வந்துட்டு இருக்க? பேசாம பெரிய பெரிய கிளப்புக்குலாம் போய் அங்க போய் டிஜே பண்ணலாம்ல. ஏன் இந்த மாரி பண்றேன்னு?" சொல்ல, அதுக்கு ரூமுமே, "இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பிராக்டிஸ் தான்டா. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே பெரிய கோல் இருக்கு.
இருக்குது. டுமாரோ லேண்ட்ல போய் டிஜேவா ஒர்க் பண்ணணும்னு சொல்ல அது பெரிய லைவ் ஸ்ட்ரீம்ல பண்ணக்கூடிய டிஜே போல இருக்குது. உனக்குமே அவ்வளோ பெரிய ட்ரீம் இருக்கா? அது என்ன உங்க அண்ணன் மாதிரியே நீங்க 2 பேருமே ஒரே பிளட்ல அதனால தான் பெரிய ட்ரீம்லாம் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கீங்க போல இருக்குன்னு சொல்ல அதுக்கு ரஃபியுமே அவன் வேற நான் வேற அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாதான்னு சொல்லி லைட்டா திட்டி விடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த பார்ட்டியில செலிப்ரேட் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாலும் அந்த போஸ் அவன் வர ரஃபியுமே இந்தா நான் வரேன் அப்படின்ட்டு அவன் கிட்ட பேச போறான். ரஃபி வந்தோம்னே அந்த போஸ்ன்றவனே கேட்கறான், நீனும் அவன் கூட வந்திருக்கியா? என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான், அவனோட ஃப்ரெண்டு தான், நானுமே இந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, அவனுமே கண்டிப்பா இப்ப கூட நீ உன்னோட ஹோஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்ல, எனக்குமே நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த டீன் அந்த அளவுக்கு எனக்கு அமௌண்ட் தருவீங்களா, நானும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு ரஃபியுமே கேட்க, அதுக்கு அந்த போஸுமே நீ டீனோட ஃப்ரெண்டான்னு கேட்க, எனக்கு தெரிஞ்ச டீனை தான் நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன், உங்ககிட்ட ஏதாவது போட்டோ வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்க, அவனுமே ஒரு வீடியோ எடுத்து காட்டுறானா. அப்ப ரஃபியோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கணும், அப்படியே ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவன் நினைச்சிட்டு இருந்த டீனு தான் போல இருக்குது அந்த வீடியோல இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து இந்த பாஸுக்குமே பர்த்டே கேக்க கட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்களா. இவனுமே அந்த வீடியோ காட்டிட்டு இருந்தவன் உன்னோட கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டு போனை வேற கொடுத்துட்டு போயிடுறான். ரஃபிக்கெல்லாம் இதாண்டா சமயம்ட்டு அந்த வீடியோவை அவனுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டானா, அப்படியே டெலீட்டும் பண்ணிட்டான், எந்த தடவும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுல வேற வில்லத்தனமா சிரிப்பு வேற என்ன பண்ண இருக்கானோ தெரியல. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே குரூப்பா ஃபர்ஸ்ட் ரிஹர்சலுக்காக குரூப்பா சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்களா. எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கிரிப்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டான டைம்ல இந்த ரஃபியுமே குரூப்ல அந்த போஸ் கிட்ட இருந்து வீடியோவை இவன் ஷேர் பண்ணியிருந்தால அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டான் போல இருக்குது. டிங்கு டிங்கு டிங்குன்ட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரி மெசேஜ் வர ஜாக்குமே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபோனையும் சைலண்ட்ல போடுங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்க, அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோல என்ன இருந்திருக்கணும்னா டீன் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பான் இந்த போஸோட பர்த்டே செலிப்ரேஷன்ல. அவன் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிருப்பான் காசுக்காக. அதுக்குள்ள எங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் இந்த மாதிரி ஆளா, இந்த மாதிரி ஹோஸ்டிங்லாம் பண்ணுவானான்ட்டு குசு குசுன்னு பேசிட்டே இருக்க, மெயின் கேரக்டர் யாருமே இன்னும் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, என்னென்ன நடக்குதுன்ட்டு எல்லாருமே குறுகுடுன்னு பார்த்துட்டே இருக்க, டுவா தான் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறான். அவனுக்குமே பெரிய ஷாக்கு. டக்குன்ட்டு டேம் கிட்ட காட்ட அவனுமே அதை பார்த்துட்டு எல்லாருமே அவனை பத்தி தான் பேசுறான்ட்டு பார்த்துட்டே இருக்க. அப்ப டம்மியுமே அந்த வீடியோ எடுத்து பார்க்கறானா. அப்படியே அதை ஜாக்குக்கும் காட்ட ஜாக்குக்குள்ள பயங்கர ஷாக்கு. அச்சோ இதை யார் ஷேர் பண்ணாங்கன்னு தெரியலையான்ட்டு எந்திரிச்சு இதோட இந்த ஸ்கிரிப்டை இன்னைக்கு முடிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், எல்லாருமே எந்திரிச்சு கிளம்புங்களேன் அப்படின்ட்டு அவன் தான் விரட்டி விட்டுறானா. இந்த ரவி போகும்போது கூட அப்படியே வில்லத்தனமா பார்த்துட்டு போறான். டீனுக்குலாம் கோவம் வந்தது யார்டா பண்ணது அப்படின்னு கேட்க, டம்மியுமே நீ ஒரு வேளை குடிச்சிருந்தியே தெரியாம நீ இதான் செஞ்சிட்டியாடா அப்படின்னு கேட்க, அதுக்கு டீனுமே இதை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்க. டுவாவுமே அந்த குரூப்ல யாரோட அக்கௌண்ட்னு செக் பண்ணும்போது யாரோ ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து இதை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, இந்த டீன் என்னன்னா ஜாக்கை பிடிச்சிக்கிட்டான். ஜாக் நீ தானே இது மாதிரி பண்ண, நான் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது உனக்கு பிடிக்காதனால நீ தானே இது மாதிரி ஷேர் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு ஜாக்கு நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல தான், அதுக்காக நான் இந்த மாதிரி லெவலுக்குலாம் நான் இறங்க மாட்டேன், நான் பண்ணல அப்படின்னு ஜாக்குன்னு சொல்ல, அப்படியே இவங்க 2 பேருக்கு என்னன்னா சண்டை முட்டிக்குது. நான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துல இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணன்ட்டு டீன் அவனோட விஷயத்தை எடுத்து சொல்ல, அதுக்கு ஜாக்குமே உனக்கு வேற சாய்ஸே கிடைக்கலையா, இந்த மாதிரி தான் போய் பண்ணணுமான்னு சொல்ல, நீ ஈஸியா சொல்லுவடா, உனக்கு என்ன தெரியும், என் சைட்ல இருந்து பார்த்தா தான் என் பிரச்சனை தெரியும்ட்டு அவன் இவனை பிடிச்சி தள்ள, ஜாக் இவனை பிடிச்சி தள்ளன்ட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட கை கலப்பு மாதிரி ஆயிடுது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் விலைக்கெல்லாம் விட்டுட்டு டே 2 பேரும் சண்டை போடாதீங்கடா, இந்த விஷயத்தை யார் பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ட்டு விலக்கி விடுறாங்களா. அப்ப டீனுமே போதுமா, இனிமேல் எல்லாருமே என்ன அசிங்கமா பார்ப்பாங்களா, உனக்கு இதானே வேணும், ஏன் சாய்ஸை பத்தி இனிமேல் நீ பேசாத அப்படின்ட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறானா. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் வேணாம் எதுவும் வேணான்ட்டு அந்த ப்ராக்டிஸை தள்ளி வச்சிருக்காங்களா. ஸோ அர்னால்டுமே கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கான். அப்ப அவனுமே கேட்குறான், இப்போ டீனு ஓகே தானே அப்படின்னு சொல்ல, அவன் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அதனால தான் நான் விட்டுட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்ட்டு டுவாவும் சொல்ல, சரி என்னமோ இப்போ எனக்கு ஃப்ரீ டைமு நான் போய் கொஞ்சம் டிக்டாக் பண்ணுறேன்ட்டு வீடியோ ஆன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா. இதை வந்து டுவாவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே, அது என்னமோ தெரியல டான்ஸ் ஆடுறவங்க எல்லாரும் ரொம்ப கூலாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, நீ வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு டுவாவும் கூப்பிட்டு சொல்லி தந்துட்டு இருக்கானா. அவனுக்கு சுத்தமாக வரவே இல்லை. எப்பா எப்பா எனக்கெல்லாம் சுத்தமாக வரல, நான் உட்காடுறேன், நீ டான்ஸ் ஆட நான் அதை பார்க்குறேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறானா. அப்போ இந்த அர்னால்டுமே நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும், அது என்ன அந்த பூஷன் உனக்கு எப்படி தெரியும், அவ வந்தாலே நீ அப்செட் ஆயிடுறே, அவங்க 2 பேருக்கு என்ன லிங்க் அப்படின்னு கேட்க, டுவாவுமே சொல்றான் அது பெரிய லாங் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல, அர்னால்டுமே பரவாயில்ல சொல்லு, நான் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன், சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு கேட்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கிஸ்ன்ட்டு அது அவன்தான். ஓ அப்படியா, அப்பனா இப்போ நீ அவன் கூட இல்லையா, உங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அர்னால் கேட்க,
அதுக்கு டூவாவுமே நான் தான் தேவையில்லாம அவன்கிட்ட நான் ஃபீலிங்கை வளர்த்துக்கிட்டேன். தேவையில்லாம என் டைமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் யாராவது புது ஆளா பிடிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் இந்த ப்ராஜெக்ட்ல அவன் வந்திருக்கான். பட் எனக்கு ஒன்றும் அவன் மேல ஒரு ஃபீலிங்கும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு அர்னால்டுமே நீங்க 2 பேரும் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியல. ஒரு தடவ பிரேக்கப் ஆயிடுச்சு. அவன் வரும்போதெல்லாம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, அவன் உனக்கு இனிமேல் எனிமி தான். உனக்கு வேணும்னா சொல்லு. அவன் உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்றான்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு நான் வேணா ப்ரொடெக்ட் தரேன்னு சொல்ல, அதுக்கு டூவாவுமே நீ என்ன எனக்கு பாடி கார்டா இருக்கிறேன்னு சொல்றியான்னு கேட்க, ஆமா இந்த மாதிரி கியூட்டா இருக்கவனுக்கு யார் தான் பாடி கார்டா இருக்க மாட்டாங்கன்ட்டு அவனை போட்டு கொஞ்சிட்டு இருக்கான். பட் அர்னால்டுக்கு என்னமோ அவன் மேல ஃபீலிங் இருக்கிற மாதிரி தெரியல. பட் டூவானா உருகி உருகி அர்னால்ட பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த ரோமுமே ரஃபியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ தானே அந்த வீடியோவை அந்த குரூப்ல ஷேர் பண்ண. அந்த போஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சடான்ட்டு திட்ட, ரஃபியுமே நான் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அந்த பார்ட்டில நீ பவ்யமா வந்து என் கூட நிக்கும் போதே தெரியும் நீ தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டு ரோமமே பிடிச்சி திட்ட, இந்த ரஃபி என்னன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க. இந்த ரோமமே நீ இந்த மாதிரி பண்றதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. எல்லாமே உனக்கு லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே இப்ப போய் நான் ஜாக்க பார்க்க போறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு என்னோட உதவி வேணும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்க போறேனே அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அவன் போகும்போது கூட இந்த ரோமமே நீ போறதுல ஒரு பிரயோஜனம் இருக்க போது இல்ல பாரு அப்படின்னு திட்டி தான் அனுப்புறான். அப்படியே கட் பண்ணா இந்த டீனுமே அவங்களோட ஃபேமிலி போட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அதுல அவங்க அம்மாவும் அக்காவும் இருக்காங்களா, அப்படியே அழுக வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஜாக்குமே வர, உன் கூட நான் சண்டை போடுற மூடு இல்லை இங்கேருந்து போன்னு சொல்ல, அதுக்கு ஜாக்குமே நானும் அதுக்காக ஒன்றும் வரல. அந்த டைம்ல நீ அந்த மாதிரி ஏன் பண்ணன்னு எனக்கு தெரியும். உங்க அக்கா தான் உனக்கு எல்லாமே படிப்புக்கு கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அவங்களுக்கு நீ கஷ்டம் கொடுக்க கூடாதுன்ட்டு நீ மேற்கொண்டு இந்த மாதிரி ஜாப் எல்லாம் போயிட்டு இருக்க. எனக்கு புரியுது தான். அதுக்காக நீ அந்த ஹோஸ்டிங் ஜாபுக்கு போயிருந்ததான் இருந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீனுமே ஓ நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா, அப்பனா எதுக்கு நீ என்னை பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்குமே நீ பண்ண விஷயம் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன். என்கிட்ட தான் நீ வந்திருக்கணும். நீ பாட்டுக்கு பார்ட் டைம் ஜாப்ன்ட்டு உன் விஷயத்துக்கு தேடிட்டு நீ பாட்டு போனீன்னா நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீனுமே நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்ல, லவ்வில் இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் தப்பு. நீ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்ல, டீனுக்கெல்லாம் அப்பயே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்குமே டீன் பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி நடக்கும்னு நானும் நினச்சி பார்க்கவே இல்லை. நீ ரொம்ப ஹர்ட் ஆகாதா, ஏன்னா நீ ஹர்ட் ஆகிறது என்னால் பார்க்க முடியலன்ட்டு அவன் கையை பிடிச்சிக்க, டீனுக்கெல்லாம் அப்படியே அழுக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட ஃபீலிங்கை எனக்கு புரிஞ்ச முடியாதல ஒன்றும் இல்லை. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்காக இருக்கேன்ட்டு கிஸ் பண்ண, டீன் எல்லாம் அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். குழந்தை மாதிரி அழுகுறான். அப்ப ஜாக்குமே இந்த மாதிரி அழுகாதடா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டீனுமே சாரின்னு சொல்றான். என்னால தானே நீ மறுவாழ்வு மையத்துக்கு போனேன்னு சொல்ல, அதுக்கு ஜாக்குமே பாஸ்ட் இஸ் பாஸ்ன்ட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த ரஃபியுமே வரா. வந்ததும் இந்த ஜோடி கிளியை பார்த்து பயங்கரமா ஷாக்கு. அட பாவிகளா 2 பேரும் பிக்கிறதுக்கு நான் பயங்கர பாடுபட்டு பிளான் எல்லாம் போட்டு சக்ஸஸ் பண்ணி வச்சா 2 பேரும் என்ன இப்படி பிணைஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு மாதிரி கோமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஒரு வழியா ஒரு ஜோடியை சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனா அர்னால்டுக்கும் டூவாக்கும் நடுவில் இந்த போஸ் வேற வந்திருக்கான். ரஃபிக்காக ரோமம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.